தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிக அளவில் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை 18வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் நலன் கருதி ஆற்றில் இறங்கவோ அருவி பகுதிகளில் குளிக்கவோ கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெற்றோர்கள் எதிர்ப்பை மீறி மதம் மாறி காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி போலீசில் தஞ்சமடைந்தனர். போலீசார் பெற்றோர்களை அழைத்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டதில் இருவரது பெற்றோர்களும் திருமணத்தை ஏற்றுக்கொண்டு காதல் திருமண ஜோடியை அழைத்து சென்றனர். சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் ரூபாய் 26 லட்சம் மதிப்புள்ள 1940 கிலோ தரமற்ற விதைகள் விற்பனைக்கு தடை விதித்து விதை ஆய்வு துணை இயக்குநர் சித்ரா அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். மேலும் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான விதைகளை வாங்கும்போது விலைப்பட்டியல், விதைகளின் பயிர் ரகம் ஆகியவற்றை சரிபார்த்து வாங்க வேண்டும் என்று விதை ஆய்வு துணை இயக்குநர் சித்ரா அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து அரசு பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்ட பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்ட நிலையில் சிறப்பு அழைப்பாளராக உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கால்வாய்களை ஆக்கிரமித்ததாக குமாரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவரின் காசோலை கையெழுத்திடும் அதிகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதிகாரிகளை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். மேலும் சட்டமன்ற தலைவர் வில்வநாதனுக்கும் தனக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட பிரச்சனையை கருத்தில் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளை வைத்து இதுபோன்று பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். தென்காசியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முக்கிய முடிவு மாநாட்டில் வாயிலாக தெரிவிக்கப்படும் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் இசக்கி தேவர் தெரிவித்துள்ளார். தென்காசியில் வருகின்ற டிசம்பர் மாதத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடைபெறவுள்ள மாநாடு முன்னேற்பாடு பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். சென்னை கொருக்குப்பேட்டை 41வது வட்டத்தில் தூய்மை ஆய்வாளராக பணியாற்றி வரும் திருமுருகன் தூய்மை பணியாளர்களிடம் லஞ்சம் கேட்டு வற்புறுத்துவதாகவும் தரவில்லை என்றால் அவர்களுக்கு கடுமையான வேலைகளை கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சார்ந்த மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மகேந்திரன் தலைமையில் மண்டல அலுவலர் ராஜ்குமாரிடம் மனு வழங்கிய தூய்மை பணியாளர்கள் தூய்மை ஆய்வாளர் திருமுருகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே மர்ம நபர் விஷம் வைத்ததில் 12 ஆடுகள் மற்றும் ஒரு பசுமாடு இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 12 ஆடுகள் மற்றும் ஒரு பசுமாட்டிற்கு யூரியா உர பாக்கெட்டுகளை வைத்துக் கொன்ற மர்ம நபர் குறித்து தாளவாடி காவல்துறையினர் மற்றும் ஜீரகள்ளி வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அப்பகுதியில் இச்சம்பவம் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமணஞ்சேரி, பட்டத்திக்காடு உள்ளிட்ட 6 கிராமங்களில் இருந்து கரம்பக்குடி செல்லும் சாலை சேதமடைந்து இருப்பதாக அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்காவிட்டால் வருங்கால தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் குடும்ப அட்டைகளை அரசிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பவளத்தனூர் ஏரியின் இருபுறமும் இறைச்சி மற்றும் கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து குப்பைகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வேலூர் மாவட்டம் அரியூர் அருகே உரம் ஏற்றி வந்த டிராக்டர் மீது வேன் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் டிராக்டர் ஓட்டிய முருகன் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்ததை அடுத்து விபத்து தொடர்பாக அரியூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 6 மாத காலம் குடிநீர் வழங்காததை கண்டித்து 30க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் நேதாஜி கூறுகையில், பொதுமக்களின் தேவைக்காகத்தான் அனைத்து சேவைகளும் உள்ளதாகவும் மனு அளித்தால் உடனே அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை பணிகளுக்காக சிறப்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் ஆறுசாமி, மனித கழிவுகளை அகற்றும் ரோபோட்டிக் இயந்திரங்கள் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த விழாவில் பல்வேறு அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி நிர்வாகத்துறை பிரதிநிதிகள் மற்றும் நலவாரிய உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். என்னுடைய உரையின் துவக்கத்திலே அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். எல்லா கூட்டத்திலேயும் அதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த ரோபோட்டிக் இயந்திரம் என்பது பரிசாத்திரமான முறையிலே சில மாவட்டங்களிலே செயல்படுத்தப்பட்டது. இடையிலே ஏற்பட்ட குளறுபடியின் காரணமாக சில ரோபோட்டிக் இயந்திரங்கள் செயல்படாமல் பழுதாகி அங்கங்கே நின்றுவிட்டது. நாங்கள் எங்கள் முதலமைச்சரிடத்திலே ஒரு பெரிய வேண்டுகோள் வைத்து எல்லா மாவட்டத்திலேயும் இந்த ரோபோட்டிக் இயந்திரத்தை மிக பரவலான முறையிலே கொண்டு சென்று அந்த இயந்திரங்கள் மூலமாக குப்பை எல்லக்கூடிய குப்பை அகற்றக்கூடிய பணிகளை செய்வதற்கு மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தலாம் என்ற முடிவெடுப்பதற்கு முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைக்கும். சேலம் மாவட்டம் சன்னியாசகுண்டு அருகே வாகனத்தை அப்புறப்படுத்த கூறியதற்கு மதுபோதையில் தகாத வார்த்தையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பிஜேபியின் பட்டியலின மாநில செயற்குழு உறுப்பினர் பூபதி தலைமையில் பாதிக்கப்பட்ட நபர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் புகார் மனு அளித்தனர். மேலும் இது குறித்து நங்கவள்ளி போலீசில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மாவட்ட எஸ்பி இது குறித்து உரிய விசாரணை நடத்தி கொலை மிரட்டல் விடுத்து தாக்கிய நபர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தனர். தகராறுல வண்டி நவுத்தி நிறுத்துங்க, ஒரு சின்ன சந்துங்க, அந்த சந்தில வண்டி நவுத்தி நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு இவர் மேல தாக்கல் பண்ணிருக்காங்க. முன்பகை எதுவுமே கிடையாது, முன்பகை எதுவுமே கிடையாது. அவன் அந்த விக்னேஷ்ன்ற விசிகாவுடைய உறுப்பினராக அந்த விசிகா அங்க இருக்கிற நிர்வாகிகள்லாம் அவங்களை காக்குறாங்க. அது பண்ணி இது காலையில இருந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த அன்னைக்கு நடந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல. சிஎஸ்ஆர் போட்டா இவர் போறாரு, நான் நாளைக்கு எஃப்ஐஆர் போறேன், நாளைக்கு இன்னொரு எஃப்ஐஆர் போடல. ஒரு ரத்தம் இன்ஜுரி ஆகி அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க, இன்னும் எஃப்ஐஆர் போடல. காலையில போய் போன் பண்ணி கேட்டா அவர் எஸ்ஐ கார்த்தின்னு சொல்றாரு, நான் இன்னைக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கு பாருங்க காவல்துறை. இதுல வேற திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் சொல்றாரு பெருமையா காவல்துறை இவ்வளவு சிறப்பா இருக்குல்ல. இதுக்கு என்ன காரணம்? எல்லா ஆதாரமும் இருக்கு. எதனால நடவடிக்கை எடுக்கல? சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் அதிவேகமாக செல்லும் குப்பை வாகனத்தில் ஆபத்தான முறையில் ஊழியர்கள் பயணம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. மேலும் குப்பை வாகனங்கள் ஓட்டுநர் உட்பட 3 பேர் மட்டுமே பயணிக்க அனுமதி இருக்கும் நிலையில் இது குறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் சென்னக்கல் பாளையத்தில் முருகன் என்ற கூலி தொழிலாளி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக அமைப்புகள் கோரிக்கை வைத்துள்ளன. மேலும் கூலி தொழிலாளியின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அங்கன்வாடி மைய அமைப்பாளர் வீட்டில் 3.5 சவரன் தங்க நகை மற்றும் 11,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடி சென்ற மர்ம நபர்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து வீட்டின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஓமலூர் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாகை மாவட்டம் குருக்கத்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி கட்டிட திறப்பு விழாவை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி பங்கேற்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த நிலையில் நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் சுபாஷினி உள்பட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் முத்தாலடம்பட்டி பகுதியில் இரு பிரிவினர் வசித்து வரும் நிலையில் பொதுப்பகுதியில் தீண்டாமை சுவர் எழுப்புவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்த பொதுமக்களுடன் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. அப்ப எங்களுக்கும் அந்த இடத்துல எந்த உரிமையும் கிடையாதா? அப்ப எங்களுக்கு அந்த 30 வீடு 40 வீடு இருக்கா, எங்களுக்கு எந்த வீடு வேண்டாம், இடிச்சு தள்ளிருங்க, நாங்க வேணா ரோட்ல இருந்துக்கிறோம், எங்களுக்கான உரிமையை தான் நாங்க கேட்கறோம். அப்ப அருந்ததிகர் சமுதாயத்தின்னு சொல்லிட்டு ஏளனமா தானே எல்லாம் நினைக்கிறீங்க. அந்த இடம் வந்து நத்தம் புறம்போக்கு தான். அவர் விவோவா வந்து பார்த்து சொல்லிட்டு போட்டார், இது நத்தம் புறம்போக்கு தான், எல்லாத்துக்கும் பொதுவானதா. எல்லாம் அந்த இடத்துல இருந்த பாத்ரூம் இருந்ததே இருக்குது, அந்த இடத்துல இப்ப பாத்ரூம் இல்லாத எவிடன்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது வந்து நத்தம் புறம்போக்கு தான். எங்களுக்கான உரிமையா அந்த இடத்துல ஒரு நாடக கொட்டாய் தான் நாங்க கேட்கறோம், வேற எதுவுமே நாங்க கேட்கல. இதுக்காக தான் நாங்க போராடுறோம். ஒரு வாரம் ஆச்சு நாங்க மனு கொடுத்து, எந்த ஸ்டெப்புமே வந்து எடுக்கல. கலெக்டருக்கு இருந்து விவோ இருந்து வட்டாட்சியர் கோட்டாட்சியர் எல்லா பக்கமும் நாங்க 5 மனு 6 மனு பக்கம் கொடுத்துருக்கோம். ஆனா எங்களுக்கு சரி எந்த நீதியும் வரல. இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது? எல்லாத்தையும் கேட்டு நாங்க இவ்வளவுதான் இருக்கிறோம். குமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் அருகே உள்ள விவேகானந்தா கல்லூரியில் தன்னம்பிக்கையுடன் வெற்றி பாதை என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் மற்றும் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான கௌதமி ஆகியோர் எதிர்கால நலன் மற்றும் திட்டங்கள் குறித்து மாணவ மாணவிகளிடையே கலந்துரையாடினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ரிச்சர்ட் என்பவரது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் குறுக்கே நின்று கொண்டிருந்த காட்டுமாடுகள் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காட்டுமாடு ஒன்றின் பின்னங்கால்கள் இரண்டும் பலத்த காயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் வனத்துறையினர் கால்நடை மருத்துவத்திற்கு பின்பு காட்டுமாடு வனப்பகுதிக்குள் விடப்படும் என தெரிவித்தனர். குமரி மாவட்டம் நாகர்கோயில் ஆயுதப்படை மைதானத்தில் மாநிலத்தில் முதல் முறையாக போலீசாரின் வார விடுமுறையை கண்காணிக்கும் வகையில் தனி செயலி தொடங்கப்பட்டது. இதனை துவக்கி வைத்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் முறையாக வார விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மேகமலை பகுதியில் சட்டமன்ற உறுதிமொழி குழு தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குறைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டன. இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங், உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் சையது முகமது உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் மர்ம நபர்களால் வைக்கப்பட்ட தீயின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் வனப்பகுதியில் தீ பரவிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் பல்வேறு பகுதிகளில் மர்ம நபர்கள் தீ வைப்பதனால் ஆயிரக்கணக்கான வன உயிரினங்கள் உயிரிழக்கும் நிலை உருவாகியுள்ளதால் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை கிண்டி நட்சத்திர விடுதியில் வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சார்பில் நிதித்துறை செயலாளர் மற்றும் சேவைகள் துறை அதிகாரி நாகராஜு IAS, தமிழ்நாடு அரசின் சார்பில் தலைமை செயலாளராக முருகானந்தம் IAS, தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கி துணை நிர்வாக இயக்குநர் ராவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்ட வேளாண் விவசாயிகளுக்கு சான்றிதழ் வழங்கினர். காஞ்சிபுரம் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் வாலஜாபாத், சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் இரவு வேளையில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் கடும் வெயிலின் தாக்கம் குறைந்து இரவு நேரத்தில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் தலைமையில் ஆற்காடு பாமக மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் இருந்து 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியில் இருந்து ஆந்திரா மாநிலத்திற்கு வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரியில் திடீரென மின்கம்பி உரசியதில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த நிலையில் லாரி ஓட்டுநர் மற்றும் உடன் இருந்தவர்கள் துரிதமாக செயல்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆலங்காயம் ஒன்றியத்திற்குட்பட்ட நெக்கனாமலை கிராமத்தில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு மற்றும் உறுப்பினர் சேர்க்கை மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த நிலையில் அனைத்து கோரிக்கைகளும் விரைவில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.